தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். நம பார்வதி பதயே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். சகல செல்வங்களும் தரும் ஹிமகிரிராஜதனையை மதேவி நின்னை சத்தியமாய் உள்ளத்தில் துதிக்கும் அன்பருக்கு அம்மானி மனம் இறங்கி தனம் தானியம் அறிவு புகழ் கல்வி சந்தானம் வாழ்நாள் வெற்றி 16 செல்வங்களும் தந்தருள்வாய் திரிசூலினி பரிபாலனி மங்கள விலாசினி என் திருக்கடையூர் அபிராமி உமாயே. என்ன நேயர்களே, சந்தோஷமாக இருக்கிறீர்களா? இந்த புதிய புத்தாண்டிலே நமக்கெல்லாம் மங்களகரமான அக்ஷய திருதியை வைபவம். அக்ஷய திருதியினாலே ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த அக்ஷய திருதிக்கு நிறைய வரலாறுகள் இருக்கிறது. நமக்கு என்ன இந்த அக்ஷய திருதியில கதையை கேட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு என்ன வேணும்? வாசி தீரவே காசி நல்குவீர், வாசி தீரவே காசி நல்குவீர். அடியார் பாடுறார், கோவில் அந்த காலத்துல கட்டுறதுக்கே காசு வேணும். காசு இல்லாம இந்த உலகத்துல ஒத்தனும் ஒன்னும் பண்ண முடியாது. தர்மம் பண்ணாவிட காசு வேணும். அவன் தர்மவான் அப்படின்னு சொன்னா அவ தாத்தா சொத்து சேர்த்து வச்சு அவன் தர்மம் பண்ணிட்டு இருக்கான். அவ தாத்தா நிறைய பெரிய பெரிய புண்ணியங்கள் பண்ணதுனால இன்னைக்கு அவன் கோடீஸ்வரன். இவன் இன்னைக்கு கோடீஸ்வரன் இல்லை. இதுக்கெல்லாம் நாம லாபம் அடையணும். என்ன பண்றது? அக்ஷய திருதியை. பாக்யாத லட்சுமி பாரம்மா நம்ம சௌபாக்யாத லட்சுமி பாரம்மா. அம்பாள் வரணும் ஆத்துக்கு. அக்ஷய திருதியை 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:30 மணிலேருந்து திருதியை 2 நாளா பிரிக்கிற அம்பாள் நம்மள இந்த வருஷம். ஒரே நாள்ல போய் கடையில போய் கூட்டமா உட்காந்துக்க வேண்டாம். 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 to 1:30 கழிச்சு அழகா அம்பாள் வர. 1:32க்கு திருதியை உள்ள வருது. அக்ஷய திருதியை ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகுவாலம். 6 மணிக்கு மேல கடைக்கு போகலாம். இல்ல 3 மணிக்கே கடைக்கு 1:45 கடையில போய் உட்காந்துடலாம். என்ன பண்ணுவேன்? எல்லாம் தங்கமும் வெள்ளியுமா வாங்குறோம் அன்னைக்கு. ஏன்னா அந்த ஆண்டு குரு பகவான் ராஜா நிறைய கொடுக்க போறார். பொண்ணும் பொருளும் அள்ளி தருவான் இந்த ஆண்டு. பாருங்க, குருவோட சுக்கிரன் இருக்கார், சந்திரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கார். நல்ல சுபக்கிரகங்கள் நிறைய இருக்கு. செவ்வாயும் சூரியனும் தவிர இது எல்லாரும் குருவோட போய் நட்புக்காரர்களா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனந்தமா இந்த ஆண்டு நல்லா இருக்கும். நல்ல ராஜா அமைவார். நல்ல அரசாங்கம் அமையும். பக்தியான அரசாங்கம். சுவாமி அப்படி அள்ளி கொடுப்பார் குரு பகவான். மக்களோட மக்களாக இருப்பார்கள். ராஜா குரு பகவான் இல்லையா? அப்படி ஒரு ஆண்டு. இந்த அக்ஷய திருதியில தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும். ஒரு பொட்டான தங்கம் வாங்கணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதுக்கு பின்னாடி எல்லாம் சொல்லிட்டு வரப்போற அக்ஷய திருதியில. அடுத்ததாக தனதானியம் செழிக்க வேண்டும். நம்ம ஆத்துக்கு என்ன சார் முதல்ல வேணும்? முதல்ல ஆத்துக்கு என்ன வாங்கணும் தெரியுமா? அக்ஷய திருதியில மஞ்சள் உப்பு வாங்கணும். முதல்ல ஆத்துக்கு அதை வாங்கி வச்சுட்டு நகை கடைக்கு போங்க. தானியங்கள் அரிசி கோதுமை. கோதுமை எம்பெருமான் குபேரனுக்கு பிடிச்ச ஒரு உணவு. அதுல அந்த கோதுமை எடுத்தெல்லாம் பலவிதமான ஸ்வீட்கள்லாம் பண்ணுவா. இன்னைக்கு குபேரன் அனுகிரகம் பண்ண போறார். அக்ஷய திருதி மகாலட்சுமி டேந்த வாங்கி கொடுக்கிறார். அம்பாள் கொட்டாலாம். கனகதாரா சோத்திரம் சொல்றார், அங்கங்கரே புலக பூஷணமாந்திரி வரி அம்பாள் அப்படியே கொற்றா குபேரன்ட்ட. குபேரன் அக்ஷய திருதி அன்னைக்கு வீசலார். அப்படியே காவேரியில ஜலம் வராம எப்படி ஜலம் வந்தா வேகமா வரும் பார்த்திருக்கீங்களா? காவேரியில என்ன பண்ணுவான்னா டேம் அடைச்சிருப்பா. ஒரு 2 மாசம் தண்ணி வராம இருக்கும். அப்புறம் தண்ணி திறந்து விடுவா. பாருங்க, அந்த வத்தி போன ஆத்துல ஜலம் வந்துட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா முதல்ல வரும்போது அழகா வரும். அப்புறம் அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காவேரியை ரொம்பிடும். அப்படி வரும் குபேரன். லக்ஷ்மி குபேரன் அக்ஷய திருதியை அள்ளி கொடுப்பான்.
அடுத்ததாக வர ஞாயிற்றுக்கிழமை 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:30 மணிக்கு அக்ஷய திருதியை ஆரம்பம். 20/4/2026 திங்கட்கிழமை காலையில 11 மணிக்கு முடிஞ்சு போயிடுது திருதியை. அக்ஷய திருதியை முடிஞ்சு போயிடும். 2 நாளும் வாங்கலாம். சரி, என்னென்ன பண்ணணும் அக்ஷய திருதியை? சுவாமி, காசு உள்ளவா நகை கடைக்கு போறா, நாங்கெல்லாம் எங்க போறது? பயப்படாதீங்க, நமக்கெல்லாம் ஆத்துக்கு வந்துருவார். அவெல்லாம் கடையில போய் வாங்கிட்டு வருவா குபேரனை, நம்ம எல்லாம் ஆத்துல வாங்க போறோம். எப்படி வாங்கணும்? மகாலட்சுமி பூஜை செய்யுங்கள். அம்பால பூஜை பண்ண, நெய் விளக்கேத்து ஆத்துல விளக்கேத்தி அம்பால கூப்பிடு. உன்ட உண்மையாவே காசு இல்ல, என்னால முடியலடி அம்மா அப்படின்னு கேளு. அம்பாள் வந்து உட்கார்ந்துருவா. எத்தனை பேர் வருவா? 16 செல்வங்களுடன் அஷ்டலட்சுமி மாத்துல இருப்பா. என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமி விளக்கேத்தி ஆத்துல இருக்கிற நகைகள் பணத்தை வச்சு மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கோ. எப்படி பூஜை பண்ணணும்? சாமி, எங்களுக்கு எதுவும் பூஜையே தெரியாதே. கடையில மகாலட்சுமி போற்றிங்கிற 108 போற்றி புக்கு இருக்கும் தமிழ்ல. மகாலட்சுமியே போற்றி, ஆதிலட்சுமியே போற்றி, கஜலட்சுமியே போற்றி, சந்தான லட்சுமியே போற்றி, குபேர லட்சுமியே போற்றி, ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றி, கிரகலட்சுமியே போற்றி. போற்றி போற்றின்னு சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்கள். அம்பாளுக்கு பால் பாயச நைவேத்தியம் பண்ணுங்கள். அக்ஷய திருதியில குபேரனுக்கு கேசரி பண்ணி கொடுங்கோ. நிறைய பேருக்கு கொடுங்கோ. உங்க ஆத்துல பாருங்க, கஷ்டங்கள்லாம் கண்ணுக்கே தெரியாமல் போகும். இந்த 2 நாள் பூஜை பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:30 மணிக்கு மேல ஆரம்பிக்குது. மறுநாள் காலையில திங்கட்கிழமை மணிக்கு காலையில 11 மணி கணக்கு பூஜையை பண்ணுங்கோ. அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யங்களை கொடுப்பாள். அடுத்தது வேத மந்திரங்கள். ஆத்துல நிறைய சங்கீதங்கள்லாம் பாடணும். வேதம் படித்த பிராமணர்கள் சிவாச்சாரியர்கள் அந்த மகாலட்சுமி ஆத்துல வேத கோஷத்தோட கூப்பிடணும். வேதங்கள் ஒரு வாட்டி சொல்லணும். நம்ம ஆத்துல எந்த அளவுக்கு வேதம் சொல்றோமோ அந்த அளவுக்கு வேதத்துல அம்பாள் இருக்கா. வேத சுரூபிணி, நித்திய கல்யாணியவர். அதனால அம்பாள் அப்படி கூப்பிடணும். அடுத்ததாக அன்னதானம் செய்யுங்கள். அக்ஷய திருதி அன்னைக்கு நகை மட்டும் வாங்கக்கூடாது சார், அன்னதானம் பண்ணணும். மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும். குபேரன் எதுக்கு கொடுக்கணும்? அன்னதானத்துக்காக. திருப்பதியில் என்ன சுவாமி என்ன தன கல்யாணத்துக்காக வாங்கி வச்சுட்டார். எத்தனை பேர் சாப்பிட்றா பாருங்க திருப்பதியில பெருமாள். அன்னதானம் நடந்துட்டே இருக்கு. குபேரனுக்கு நீங்க அவன் கொடுக்க நீங்க எடுத்து செலவு பண்ணிட்டே இருக்கணும். பொட்டி பூட்டி வச்சுக்க கூடாது. அவனுடைய வாசம் பரவ வேண்டும். அன்னதான வைபவம் பண்ணுங்கள். முதியோர்களுக்கு அன்னம் அளியுங்கள். அநாத குழந்தைகளுக்கு எல்லாம் தாய் தகப்பு மாதிரி பக்கத்துல நின்று நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுங்கோ. அக்ஷய திருதினா அதுதான். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் எண்ணம் பாலிக்குமோ இப்புழுமீ செய். அன்னம் பாலிக்கணும் சார். சிதம்பரம் மாதிரி சிதம்பரத்துக்கு போயிட்டு ஒட்டையில் வச்சுங்களேன், நடராஜ பெருமான் நம்ம பாத்துக்கு அன்ன கஷ்டமே கொடுக்க மாட்டார். சிதம்பரம் நடராஜா கோவில நடராஜா பார்த்தேன்னா அன்னலட்சுமி அங்கதான் இருக்கா. அம்மா, நான் அன்னதானம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு யார் வேண்டிப்பா? எல்லாரும் கோடீஸ்வரன் தான் வேண்டிக்கிறோம். யாராவது அன்னதானம் பண்ணிட்டே இருக்கணும் யாராவது வேண்டிக்கிறோமா? அன்னதானம் பண்ணணும். சிவாலய கைங்கரியங்கள் நிறைய கோவிலுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். அக்ஷய திருதினா அதுதான். தர்மன் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். தர்ம பிரபு இருப்பது பகவான் அனுகிரகம்னர். இது உங்களுக்கு மட்டும் இல்லை சார், 14 வம்சத்துக்கும் நீங்க சேர்த்து வைக்கிற மகா புண்ணியம் அக்ஷய திருதியை. அடுத்ததாக இந்த அக்ஷய திருதியில என்னென்ன வைபவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரனுக்கு மகாலட்சுமி அருளிய நாள், சிவபெருமான் சொர்ணபுரீஸ்வரா மாறிய நாள். இதுல இன்னொரு ஒரு விஷயம், சிம்பிளான ஒரு பூஜை பண்ண மகாலட்சுமி நம்பாத்திலே இருப்பா. நல்லா கூந்து கேட்டுக்குங்க. துளசி செடி அன்னைக்கு வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணேன்னு வச்சுக்கோல. நம்ம பார்த்துல துளசி செடி இப்பெல்லாம் அபார்ட்மெண்ட்ல கூட இருக்கும். சும்மா அந்த ஜன்னல் ஓரமான அழகா கட்டி துளசி செடியை வச்சு பூஜை பண்ணுங்க. வாடி போகாம அனுஷ்டானமா தீட்டு படாம அழகா அந்த துளசி செடியை பூஜை பண்ணுங்க. யார் வேணா பூஜை பண்ணலாம், பொம்மநாட்டி மட்டும் இல்லை, புருஷாலும் பூஜை பண்ணலாம் அம்பால. அந்த துளசி செடியை அக்ஷய திருதியில பூஜை பண்ணுங்கள்.
புதுசா வாங்கி வச்சுக்கோங்க வேணாலும் அம்பாள் அனுகிரகம் 100க்கு 100 கிடைக்கும். மகாலட்சுமி துளசி, மகாவிஷ்ணு பிரீதிய துளசி தான். மகாலட்சுமி வாசனையா இருப்பா துளசியில. எல்லாத்துக்கும் மருந்து அது. அப்படிப்பட்ட அந்த துளசியை வச்சு பூஜை பண்ணலாம். அடுத்ததாக துளசிய வாங்கி பெருமாளுக்கு மாலையா போடுங்கள். பெருமாள் சந்தோஷப்பட்டு நம்ம கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுவார். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நீ கடைக்கு போகணும். கடையில போய் இங்க எதுவுமே பண்ணாம கடையில போனேன்னா தங்கம் வாங்கி வந்துட்டேன் அப்படின்னா வாங்கி ஆத்து பீரோக்குள்ளதான் வைக்க முடியும். அது தர்மத்துல வராது. உனக்கு பொருள் சேர்த்துக்கிற அவ்வளவுதான். தர்மம் பண்ணணும். அன்னைக்கு அன்னதானம் பண்ணணும். கோவிலுக்கு பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாத்துங்கோ. வாசல்ல கோவில் வாசல்ல இருக்க பிச்சைக்காரர்களுக்கு எல்லாம் பிக்ஷை போடுங்கோ. அக்ஷயத்துக்கு எப்படி அம்பாள் நமக்கு நகை வாங்கி கொடுத்துக்கு அனுகிரகம் என்றாலோ நமக்கு கீழே இருக்கிறவாளுக்கும் உதவி பண்ணணும். குழந்தைகளுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுங்கோ, படிப்புக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கி கொடுக்கலாம். இந்த ஆண்டு நிறைய தர்மம் பண்ணுங்கள். அக்ஷய திருதியில அன்னைக்குதான் பண்ணணும் இல்ல, நீங்க செய்யுங்கோ. முதியோர்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்யுங்கள். அவளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்கோ. அநாத குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள். மகாலட்சுமி நம்மளோடும் இருப்பாள். எப்படி இருப்பாள்? தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வரிய மனம் தரும். என்ன பாடுறார்? தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். இந்த தர்ம சிந்தனை வந்துச்சுன்னா உங்களுக்கு மனசே மாறாது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லடை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனவும் தரும் பூங்குழலாய் என் அபிராமி கடை கண்டாலே. அபிராமிப்பட்டர் அபிராமியை எப்படி பாடினார் பார்த்தீங்களா? தனம் குடு, கல்விய குடு, மனசுல தைரியத்தை குடு, நெஞ்சில அழுக்கு இல்லாம நீ வச்சுக்கோ. நல்ல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்மள்ட்ட இருக்கணும். எல்லாத்தையும் குடு அம்பாளே அப்படின்னு அபிராமிப்பட்டர் நமக்காக அம்பாள்கிட்ட பாடுற. இந்த அபிராமி அந்தாதியை படிச்சாலே போதும். அம்பாளை பக்கத்துல உட்கார வச்சு பேசினவர் இவர் தான். அப்படிப்பட்ட இந்த அக்ஷய திருதியில நிறைய நீர்மோர்லாம் வாங்கி கொடுங்கோ, அன்னதானம் பண்ணுங்கோ, நிறைய சக்கர பொங்கல்லாம் பண்ணி கொடுங்கோ, கோவில்ல நைவேத்தியம் கொடுங்கோ, சுவாமிக்கு நிறைய சந்தோஷப்படுத்துங்கோ. எல்லாம் அல்ல அக்ஷய திருதியில குபேரனுடைய அனுகிரகத்துடன் எல்லோரும் நல்ல பெரிய செல்வந்தர்களாக இருந்து தனதானியங்கள்ல உற்பத்தியாகி நிறைய பண்ணி வியாபாரங்கள்லாம் அபிவிருத்தி ஆகி புதுசா வீடு வாங்குங்கோ, லேண்டு வாங்கலாம், புது கம்பெனிகள் ஓபன் பண்ணலாம், நிறைய செய்யலாம். அக்ஷய திருதியில எல்லோரும் நன்றாக இருப்பார்கள். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி கி ஜெய்.